ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படி தேவ சமூகத்திலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவனுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். இயேசு கிறிஸ்துவின் உளையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ரொம்ப நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை, செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நீ செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ரொம்ப நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியை நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறவருடைய வார்த்தை என்ன என்று சொன்னால், உங்களை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு அருமையான குடும்பம்,
அந்த குடும்பத்திலே தகப்பனாருடைய இறுதி நேரம், மரணத்தின் இறுதி நேரம், அவருடைய படுக்கையை சுற்றிலும் அவருடைய பிள்ளைகள் அமர்ந்து வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தன் மகனை அழைத்து அந்த தகப்பனார் பேசின ஒரு வார்த்தை, வீட்டிற்குள் போய் அங்கே ஒரு இரும்பு பெட்டகம் இருக்கும், அதை திறந்து அதன் கீழே ஒரு கை கடிகாரம் உண்டு, அதை நீ எடுத்து வா என்று சொன்னார். அவன் அதை எடுத்து வந்து இது என்ன என்று தகப்பனத்தில் கேட்டபோது அவன் சொன்னான், இது காலா காலமாக என்னுடைய தகப்பனாருக்கு அவருடைய தகப்பனார் கொடுத்தது, அதை என்னுடைய தகப்பனார் எனக்கு கொடுத்தார், நான் இதை உங்களிடத்தில் கொடுத்து செல்ல விரும்புகிறேன், ஆகையினால் இதனுடைய மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அருமையான தம்பியை அருகாமையில் இருக்கிற ஒரு கை கடிகாரத்தை ரிப்பேர் செய்யக்கூடிய, பழுது நீக்கக்கூடிய கடையில் போய் அதனுடைய மதிப்பை நீ கேட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அந்த கை கடிகாரத்திலே இருந்ததான முதலாளி அதை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், இது பல ஆண்டுகள் முன்னர் பயன்படுத்தப்பட்ட ஒரு கை கடிகாரம், இன்றைக்கு இதற்கு மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை, ஆகவே ஒரு 5 ரூபாய் இதற்கு நான் தருகிறேன் என்று சொன்னான். அவன் அதை கேட்டுவிட்டு தன் தகப்பனாரிடத்தில் வந்து அந்த கை கடிகாரத்தினுடைய கடைக்கு நான் போனேன், அவர்கள் இதை 5 ரூபாய்க்கு மதிப்பீடு செய்தார்கள் என்று அவன் சொன்னான். அப்படியானால் அதற்கு அருகாமையிலே பொருட்களை அடகு வாங்குற ஒரு கடையில் போய் இந்த கை கடிகாரத்தினுடைய மதிப்பு என்ன என்று நீ கேட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அவன் போய் அங்கே பொருட்களை அடகு பிடிக்கிற அந்த மனிதனிடத்தில் இந்த கை கடிகாரத்தை கொடுத்த போது அவன் அதை முற்றிலும் முன்பும் பின்பும் பார்த்துவிட்டு 15 ரூபாய் இதற்கு மதிப்பீடு நான் செய்கிறேன், உங்களுக்கு விருப்பம் என்றால் 15 ரூபாய் இடத்தில் வாங்கிக் கொண்டு இந்த பொருளை இடத்தில் கொடுத்து செல்லுங்கள் என்றார். அவன் போய் அந்த கடைக்காரர் சொன்னதை அப்படியே தகப்பனத்தில் சொன்னான். தகப்பனார் சொன்னார், இன்னும் சற்று தூரம் ஒரு மியூசியம் இருக்கிறது, அங்கே போய் இந்த கை கடிகாரத்தினுடைய மதிப்பு என்ன என்று கேட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பினார். அவன் அந்த மியூசியத்திற்கு கடந்து போனான். அந்த மியூசியத்தில் உள்ளவர்கள் அதை பரிசோதித்து அவனை அழைத்து சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மக்கள் பயன்படுத்தின ஒரு அபூர்வமான கை கடிகாரம். இன்றைய நாட்களில் இந்த கை கடிகாரத்தை யாரும் பயன்படுத்துவதில்லை. ஆகவே நாங்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து இந்த கை கடிகாரத்திற்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று அறிவித்த போது அவன் அதை கொண்டு வந்து அந்த கை கடிகாரத்தை கொண்டு வந்து, நீங்கள் சொன்னபடி மியூசியத்திற்கு போனேன், அங்கே இதனுடைய மதிப்பு சுமார் 30 லட்சம் என்று சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த கை கடிகாரத்தை விற்கும்படி நான் உன்னிடத்தில் கொடுக்கவில்லை, ஒவ்வொருவரும் ஒரு பொருளை மதிப்பீடு செய்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கை கடிகாரத்தினுடைய உண்மையான மதிப்பு அந்த மியூசியத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டதை நீ அறிந்தாய். ஆகவே ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் நம்மை ஒரு மதிப்பான இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய மதிப்பீடின்படி இன்றைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். உலகம் ஒருவேளை பல நிலைமைகளில் உங்களை மதிப்பீடு செய்யலாம். ஒரு கை கடிகார முதலாளி அந்த வாட்சை மதிப்பீடு செய்வதற்கும், ஒரு அடகு பிடிக்கிறவன் அந்த கை கடிகாரத்தை மதிப்பீடு செய்வதற்கும், ஒரு மியூசியத்தார் அங்கே அந்த கை கடிகாரத்தை மதிப்பீடு செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு உலகத்தின் பல மக்கள் நம்மை மதிப்பீடு செய்யலாம், நமக்கு மார்க் கொடுக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்திலே நம்மை படைத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ முத்திரை மோதிரம். உங்களுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அவருடைய முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். மனிதர்கள் உங்களை நிறத்தை வைத்து இடை போடலாம், உங்களுடைய சொல்லாற்றலை வைத்து இடை போடலாம்,
உங்கள் உடல் அமைப்பை வைத்து எடை போடலாம். உங்களிடத்தில் இருக்கிற படிப்பு, பணம், வீடு, வாகனம் என்கிற காரியங்களை வைத்து மதிப்பீடு செய்யலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பிரசங்கிக்கிற இயேசு, அவர் உங்களை மதிப்பீடு செய்கிறது வித்தியாசமானது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தார் உங்களை எப்படி மதிப்பீடு செய்தாலும் உங்களை படைத்த தேவன் உடைய மதிப்பு உங்களை குறித்து உன்னதமானதாக இருக்கிறது. உலகத்தின் மக்களுடைய மதிப்பு அல்ல, உன்னதருடைய மதிப்பு இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமாக தேவை. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை குறித்து தேவனிடத்தில் நல்ல மதிப்பீடு உண்டு. உலகம் பார்க்கிற விதமாய் அவர் உங்களை பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்களை பார்க்கிற விதமே வித்தியாசமானது. உங்களை அவர் மதிப்பீடு செய்கிறதும் வித்தியாசமானது. ஏன் உங்களை அவர் அவ்வளவு மதிப்பீடு செய்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாசியின் சுவாசத்தை கர்த்தர் நம்முடைய நாவிலே ஊதி இருக்கிறார். அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் உலகத்தின் எந்த மனிதர்கள் நம்மை மதிப்பீடு குறைவாய் செய்தாலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை குறைவாய் மதிப்பிடுகிறவர் அல்ல. இந்த நாட்களிலே இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தட்டும். ஐயோ, கடந்த நாட்களில் என்னை இவர்கள் குறைவாய் மதிப்பீடு செய்து விட்டார்கள், என்னிடத்தில் ஒரு செயலை பார்த்து என்னை குறைவாய் மதிப்பீடு செய்து விட்டார்கள். சோர்ந்து போகாதிருங்க. இயேசு உங்களை முத்திரை மோதிரமாக மதிப்பீடு செய்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்திலே, நல்ல ஆண்டவரே, அந்த கை கடிகாரத்தை பலர் பலவிதமாய் மதிப்பீடு செய்த போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதனுடைய உண்மையான மதிப்பீடு கிடைத்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒன்று தெரியும், உலகத்தில் எங்களுக்கு மதிப்பீடுகள் குறைவாய் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் எங்களுக்கு அதிக மதிப்பீடு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே வருகிறோம். நாங்கள் உம்முடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். நீர் எங்களுடைய எஜமான், நாங்கள் உம்முடைய ஆடுகள் சுவாமி. நீர் எங்களுடைய குயவன், நாங்கள் உம்முடைய களிமண் சுவாமி. எங்களுடைய மதிப்பீடை அறிந்திருக்கிற எங்கள் மன்னவனே நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அல்லது மேலான கருத்துக்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.